மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை கோப்புதூர் பகுதியில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் பல வண்ணங்களில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. 2026 தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதற்காக வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்குச்சாவடி மையத்திற்கு அந்த வாக்கு இயந்திரமானது வர இருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியில் பார்த்தீர்களானால் புதிய ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3076 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு 24,66,954 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள் வாக்கு பதிவு செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோப்புதூர் பகுதியில் உள்ள அல்லமின் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் தங்களுக்கான வாக்குச்சாவடிகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் பல வண்ணங்கள் இங்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தனித்தனி நிறங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் குழப்பமின்றி நேரடியாக தங்களது வாக்குச்சாவடிக்கு செல்ல முடியும். மேலும் பள்ளி வளாகத்தில் முக்கிய இடங்களில் வாக்குச்சாவடி எண்கள் மற்றும் தொடர்புடைய தகவல்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதனால் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து வாக்காளர்களும் சிரமமின்றி தங்களது வாக்குரிமையை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் இந்த உதவியாக இருக்கும் என்று தெரிகிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் அனைத்து இடத்திலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நாளில் அதிகமான மக்கள் திரளும் சூழல் இருப்பதால் இந்த வண்ண வழித்தடங்கள் முறையான வாக்காளர் நெரிசலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றும் சீரான வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் என அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முயற்சியானது தற்போது வாக்காளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தெரிகிறது. எந்த வாக்குச்சாவடி செல்ல வேண்டும் என்ற குழப்பமின்றி அந்த நிறுத்தத்தை பார்த்து வாக்காளர்கள் சென்று விடலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கிறோம், மிக அருமையான அந்த வழித்தடங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். மேலும் இங்கே வாக்குச்சாவடிகள் பார்த்தீங்கன்னால் கழிப்பறை வசதிகள், தண்ணீர் வசதிகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களில் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு இயந்திர மெஷினானது வர இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடி மையங்களில் அந்த இயந்திரத்தை பொருத்தப்படும். மேலும் அதற்குரிய அதிகாரிகளை பொருத்தப்பட்ட பின்பு அது முழுமையான காவல்துறை கட்டுப்பாட்டில் பாதுகாப்புக்கான பணியில் ஈடுபட்டிருக்கும். சுமார் 1 லட்சம் பேர் இந்த பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் உள்ள இந்த 3076 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்கு இயந்திரமானது பொருத்தப்படுவதற்கான நிலையில் தயார் நிலையில் இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.